வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன். 12th இங்கிலீஷு 6th சப்ளிமெண்ட்ரி ரோம்ப சீசர் பார்ட் 3 நம்ம அதில் பார்க்க போகிறோம். இது கதை என்ன அப்படின்னாக்க, அவனுக்கு ஒரு ஞாபக மறதி, ரெண்டாவது பயம். இது ரெண்டு தான் கதை அதில் தொடங்குது. அவன் கூட அசிஸ்டன்ட் கூட அந்த இடத்துல உரையாடிட்டே அந்த இடத்துல வருவான். ஒரு பாக்கெட்லேருந்து ஒரு பேப்பர் அதில் எடுத்திருப்பான் அதில். ஸோ அது என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் அதில். லாஸ்ட்டாக நம்ம அதை பார்த்தோம் பாக்கெட்டில் உள்ளதை. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய கண்டினியூஷன்ஸ் பார்ட் 3 அதில் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 197-98 விட்டுருக்கேன். இப்போ ரோஜர் கேட்குறான், வாட் டஸ் இட் சே இந்த பேப்பர்? அந்த சின்ன பேப்பருக்குள்ள அது என்ன சொல்லுது அப்படின்னு அதில் ரோஜர் கேட்குறான். யார்கிட்டனாக்கா வாட்சன்ட்ட, முதலாளி அப்படின்னு சொல்கிறது, இல்லைனாக்கா அவன் ஜட்ஜி அப்படின்னு அதை சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவன்கிட்ட கேட்குறான், என்ன சொல்லுது இந்த பேப்பர், என்ன காகிதம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்குறான். அடுத்து வாட்சன் சொன்னான், டூ மச் ஆஃப் ஆக்குபைடு வித் ஹிஸ் ஓன் ஃபேட் டு அட்டெண்ட் த செக்ரட்டரி ஆஃப் கியூரியாசிட்டிங்கண்ணா. ஸோ அவனுடைய செக்ரட்டரி இருக்கான் இல்லையா, அவன் கூட இருக்கான் அசிஸ்டண்ட்டு. ஸோ அவனுடைய புத்திசாலித்தனத்தை நினச்சி பார்த்துட்டு தன்னுடைய தலைவதியும் நினச்சி பார்க்குறான். ஃபேட்டுனாக்கா தலைவதின்னு சொல்கிறது. அட்டன் த கியூரியாசிட்டி, செக்ரட்டரி கியூரியாசிட்டி அப்படின்னு சொல்லுது. செக்ரட்டரி கியூரியாசிட்டி அப்படின்னு சொன்னோம்னாக்கா அவனோட செயல், அவனுடைய ஆவல் அப்படின்னு அர்த்தம் கூட அந்த இடத்துல சொல்லலாம். ஜஸ்ட் அட் த டோர், எங்கே அப்படின்னாக்கா அந்த கதவு ஓரத்தில் நின்றுட்டு நடந்தது என்ன அப்படின்னாக்கா, இட் வாஸ் அண்ட் ஹி டிடன்ட் வெயிட் ஃபார் அப்பாலஜி. ஸோ அங்கே நின்றுட்டு இது மன்னிப்புக்காக காத்துட்டு இருக்க மாதிரி அதில் வெயிட் ஃபார் அன் அப்பாலஜினா மன்னிக்க வைக்கிறது. ஐ ரிமெம்பர், எனக்கு ஞாபகம் வருது. வெல், ஐ கேன் ஒன்லி தேங்க் ஃபார் திஸ் வார்னிங். எனக்கு ஞாபகம் வருது. அதாவது அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எனக்கு ஒரு வார்னிங், எச்சரிக்கை கொடுத்துருக்கான். ஸோ என்னால் நன்றி சொல்ல முடியுது. ஸோ ஐ மே டை, நான் சாகலாம். பிஃபோர் த டைம், ஸோ என்னோட காலம் வரத்துக்கு முன்னாடி, நேரம் வரத்துக்கு முன்னாடி அது சாகலாம். இட் வில் நாட் பி டுடே, அது இன்றைக்கு இருக்காது. இஃப் ஐ கேன் ஹெல்ப் இட், யாருக்கு உதவி செஞ்சாலும் சரி, உதவி செய்ய முடியுமானா அதாவது என்னால் உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி தான். கோ டவுன் ஸ்டெஸ் அட்வான்ஸ், அவன் சொல்கிறான். அதில் வாட்சன் சொல்கிறான், ரோஜர் கீழே போ. டு கோ டவுன் ஸ்டெஸ்னால் கீழே போயிட்டு அட்வான்ஸ் உடனே போ. ரோஜர் அண்ட் லாக் அண்ட் பார் அண்ட் செயின் த டோர். அங்கே போயிட்டு கீழே என்ன பண்ணுறேன், செயினில் இழுத்து போட்டு நல்லா மூடிடு, லாக் பண்ணிடு, கதை மூடிடு அப்படிங்கிறான். ஸோ அண்ட் ஆஸ்க் மை ஒய்ஃப், என் மனைவிட்ட கீழே டு கம். ஸோ என் மனைவி என்கிட்ட பார்க்க சொல்லு. ஆஸ்க் மை ஒய்ஃப் டு கம் அட் ஒன்ஸ், என்ன ஒரு தடவை பார்க்க சொல்லு, அட் ஒன்ஸ் உடனே அப்படிங்கிறான். ஸ்டாப், இல்லை. ஆர் தேர் எனி ஸ்ட்ரேஞ்சர், எங்காவது முன்னு தெரியாதவங்க எங்கே வந்திருக்காங்களா? இந்த ஹவுஸ், வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்களா? ஒர்க் மேன், அதாவது நான் கேட்குறது எனக்கு வேலை செய்கிறவங்க இல்லையா, அவங்க மேலும் யாராவது இருக்காங்களா? வேலையா இருக்கல யாராவது இருக்காங்களா அப்படின்னு அதில் கேட்குறான். ஸோ கேட்டுட்டு ரோஜர் ஒன்லி ரோஜர் சொல்கிறான், ஒன்லி ஜோயல் கார்டனர். ஸோ அந்த வீட்டு தோட்டக்காரன் மட்டும்தான் இருக்கான். அவன் பேர் ஜோயல். நம்ம ஏற்கனவே கேரக்டர் கொடுத்துருக்கோம். அதில் ஜோயல் வரல, அதில் பார்த்துக்கணும். அதில் கொடுத்தாரு மைலான். ஜோயல் மட்டும் தான் இருக்கான், வீட்டு வேலைக்காரன். ஹீ இஸ் கிளீனிங் த விண்டோஸ் ஆன் த லேண்டிங். ஸோ அவன் என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அது தொடச்சிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கான், ஜன்னலில் அதை சுத்தம் பண்ணி தொடச்சிக்கிட்டு இருக்கான். அது எங்கன்னாக்க வெளியில் நின்று அந்த இடத்துல தொடச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவான். லேண்டிங்கு இஸ் இண்டிகேட் வித் ஹெட்டு ஜோயல் ஜஸ்ட் அவுட் சைடு. ஸோ அவன் எங்கன்னாக்கா சட்டமுன்னு வெளியில் இருந்தான் அப்படின்னு சொல்லி தலையாட்டுறான். அதில் ஜோயல் ஹிஸ் ஹெட்டு இண்டிகேட் ஹிஸ் ஹெட்னாக்கா, இண்டிகேட்னா தலையாட்டுதல், இண்டிகேட்னா எரியறது இல்லை, இண்டிகேட் தலையாட்டுறதான். வாட்சன் சென்ட் ஹிம் அவே அட் ஒன்ஸ். வாட்சன் சொல்கிறான், போய் உடனே அனுப்பி விட்ரு அவனே, வேண்டாம் இன்னைக்கு வேலை செய்ய வேண்டாம், அனுப்பி விட்ரு உடனே அப்படிங்கிறான். டெல் ஹிம் லீவ் எவ்ரி திங் அண்ட் கோ. ஸோ எல்லாத்தையும் போய் சொல்லு, எல்லாரும் கிளம்ப சொல்லு, எல்லாரும் போக சொல்லு, யாரும் இங்கே வேண்டாம். லாக் த டோர் பிஹைண்ட் ஹிம். ஸோ போனது பிறகு எல்லாமே என்ன பண்ணுற, கதை நல்லா பூட்டிட்டு வா அப்படின்னு நான் சொல்லலாம். அந்த விண்டோ நீ யூ சி தட் விண்டோ டூ ஆர் க்ளோஸ்டு, மூடிருக்கான், நல்லா மூடிருக்கான்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு போகிறான். அடுத்து வாட்சன் ஃபேஸிங் இஸ் கபோர்டு வித் இஸ் லெவல்டு பிஸ்டல்னு. ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ணுறானாக்கா, துப்பாக்கி அலமாரியில் ஏந்தியவாறு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி அந்த இடத்துல பார்க்குறான். துப்பாக்கி ஏந்தியவாறு அலமாரியில் நோக்கி போயிட்டு இருக்கான் அவன். அதை லெவல்டு பிஸ்டல், கபோர்டு, ஃபேஸிங்னாக்கா அது நோக்கி போயிட்டு இருக்கான். ஸோ கம் அவுட், வெளியில் வா, கம் அவுட் வெளில வா. ஐசே தேர் இஸ் சைலன்ஸ். அப்போ அவன் சொல்கிறான், பைத்திய மாதிரி திரும்பி அந்த இடத்துல வளர்றான். யாராக இருக்காங்களா, வெளில வா அப்படின்னு சொல்கிறான். அதில் அந்த இடத்துல திரும்பி ஒரு சைலண்ட். ட்ராப் யுவர் வெப்பன் அண்ட் கம் அவுட். வெப்பனை கீழே போடு. வெப்பன்னாக்கா என்ன சொல்கிறது, அதாவது துப்பாக்கி வர பொருள் ஏதாவது வச்சுருந்தானாக்கா கீழே போடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்கான், கதவுட்ட நின்றுட்டுருக்கான். ஸோ எங்கேனாக்கா கதவுட்ட நின்றுக்கும்போது சொல்கிறான், ட்ராப் யுவர் வெப்பன் கம் அவுட், ஐ ஷல் ஷூட் யூ நவ். நான் சுட்டுருவேன். அப்போ பார்த்து பிராக்கில் கொடுங்க,
as there is still silence. அப்போ அந்த இடத்துல அமைதியாக இருக்கு. For he forces himself to close the cupboard door. அப்போ பார்த்துட்டு என்ன பண்ணுறான், கபோர்டை லாஸ்ட்டாக மூடிட்டு and standing the side pulls and quickly open. It's empty. As soon as the relief obeyed, he is ashamed and hastily returned the pistol that is a drawer. ஸோ அங்கே போய் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஸோ அலமாரிலாம் போய் திறந்து பார்த்துட்டு பக்கவாட்டில் உண்மை இல்லை அப்படின்னா திறந்து பார்த்துட்டு காலியாக இருக்கு அப்படின்ட்டு போய் நிம்மதியாக அந்த இடத்துல வெளில போகிறான். ஸோ அதே இடத்துல பார்க்கலேன், ஹீ இஸ் பிட் அப்பேட்டட், இஸ் அஷேம்டு, வெக்கப்படுறான். அதில் வெக்கப்பட்டுட்டு அவசரமாக என்ன பண்ணுறான், அந்த துப்பாக்கி என்ன பண்ணுறான், அண்ட் ஹாஸ்லி ரிட்டர்ன்ஸ் டு பிஸ்டல் ஆன் இஸ் ட்ராயர். அந்த ட்ராயர்னாக்கா கீழே திறக்கும்ல, டேபிளுக்கு கீழே. ஸோ அதுக்குள்ளே கொண்டு போய் அதை வச்சுட்டுறான். ஸோ அடுத்து பாருங்களேன், என்டர் த பிரைட் அண்ட் பர்பஸ்ஃபுல். ஸோ என்டர் உள்ளார நுழையிறாங்க யார், பிரைட் அண்ட் பர்பஸ்ஃபுல் லேடி வாட்சன். லேடி வாட்சன்னாக்க அவங்களுடைய மனைவி. வெளியில் அப்படியே பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுறாங்கனாக்கா, அப்படியே குறிக்கோளோட உள்ளவங்க. ஸோ பர்பஸ்ஃபுல் அப்படின்னாக்கா தேவைக்காக உள்ளவங்க, குறிக்கோளோட உள்ளவங்க. இது சாமி கிரியேச்சர். சாமினாக்கா நல்ல ஒரு பூரிப்புன்னு நம்ம அதில் சொல்கிறது. அண்ட் ஹி நோன்ஸ் அட் ஒன்ஸ் கிளான்ஸ், பார்த்த பார்வையில் அவங்களுக்கு புரிஞ்சக்கூடிய தன்மை அவங்களுக்கு உண்டு. சி இஸ் எக்ஸலண்ட் ஹவுஸ் ஒய்ஃப், அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மனைவி, நல்ல அறிவுத்திறன் உள்ள மனைவி. பட் லாஸ்ட் ஒன் இஸ் நெவர் ஷுவர், என்றைக்கும் ஒருபோதும் எதையும் மறக்க மாட்டாங்க அதில். அண்ட் ஹவு மச் த இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்வீட், எப்படி ஒரு அறிவுத்திறமாக வாய்ந்தவங்க அவங்க. மேலிஸ் லைஸ் பிஹைண்ட் த ப்ராக்டிக்கல் சிம்பிளிசிட்டி. ஸோ அவளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்வீட் மேலன்ஸ் பிஹைண்ட் த ப்ராக்டிக்கல் சிம்பிளிசிட்டி, அவளுக்கு பின்னாடி வந்து ஒரு எளிமையான ஒரு தீ எண்ணங்கள் இருக்குங்கிற விஷயத்த யாருமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பொறுமை வாய்ந்தவங்க அதை கொடுத்தாரு. அடுத்த லேடி வாட்சன் லுக்கிங் பேக் அண்ட் சி இஸ் கம்ஸ் இன். ஸோ பார்த்து பின்னாடி திரும்பி பார்த்துட்டு உள்ளார வரா. I do wish that Joel wouldn't leave the pail of water on landing. So what is it, Richard? என்ன நான் வந்து சொன்னேன், என்ன ஜோயல் வந்து wouldn't leave, அவன் செல்லக்கூடாது, என்னக்கா பேல் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பேல் ஆஃப் வாட்டர்னாக்கா தண்ணீர் பாத்திரங்களை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த லேண்டிங் வெளியில் நின்று போகக்கூடாது. வாட் இஸ் இட், என்ன அது ரிச்சர்டு அப்படின்னு சொல்லு. ரிச்சர்டுனாக்கா அந்த கணவன் பேர் அந்த இடத்துல ரிச்சர்டு வாட்ஸ் சொல்கிறான். ஸோ அடுத்து வாட்சன் சொல்கிறான், மை டியர், என் அன்பே, யுவர் ஹஸ்பண்ட் லைஃப் இஸ் வெரி கிரேவ் டேஞ்சர். அன்பேன்னு சொல்லிட்டு, உன்னுடைய அன்புக்குரியவனே, அது கணவனுடைய உயிர் வந்து ரொம்ப ஆபத்தில் இருக்குது. கிரேவ்னு சொன்னோம்னாக்கா கருவாடு நம்ம சொல்லுவோம், காஞ்சின்னு சொல்லுவோம். டேஞ்சரஸ்னா மோசமான சொல்லுது. இங்கே எல்லாம் பொறுத்த வரைக்கும் மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதில். ஸோ லேடி வாட்சன் சொல்லுவேன். ஸோ லாஸ்ட் டைம் இட் வாஸ் இன் த டேஞ்சர், யூ ஹேட் பீன் ஈட்டிங் கேம்ப் பைல். வாட் இஸ் இட் திஸ் டைம் அப்படிங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம அந்த மாதிரி பார்த்தோமே, ஒரு டேஞ்சர், அதாவது மோசமான ஒரு நிலையை பார்த்தோம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு அதில் கேட்குறா. அது அறியாத மாதிரி அதில் கேட்குறா. கேட்டுட்டு வாட்சன் தான், ஸோ அன்ஹெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். என்ன இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்குறா. ஸோ அடுத்து வந்து அவள் அறியாமல் அன்ஹெலிட்டிங் ஹர் ஃபிலிப்பின்சி வித் இஸ் ப்ராட் சைடு அசாசினேஷனாக்கா கொலை பண்ணுறதுன்னு அர்த்தம் அதில் பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து ஒரு கொலை அப்படின்னு அதில் சொல்கிறான். அதில் யாருன்னா வாட்சன் சொல்லுவான், அசாசினேஷன் கொலை. அவள் அறியாமல் அந்த இடத்துல இருக்கு. அடுத்த லேடி வாட்சன், வெல் நல்லது. யூ ஆல்வேஸ் வாண்டட் டு பி எ கிரேட் மேன், நவ் யூ ஹாவ் காட் யுவர் விஷ் அப்படின்னு அதில் சொல்லிட்டு, என்னன்னாக்கா நல்லது, நீ ஒரு பெரிய மனுஷன், ஸோ உங்களை விருப்பத்துக்கு இருக்கிறீங்கள, ஏதாவது கொலையை நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற. யூ கிரேட் மேன். ஸோ வாட்சன் சொல்லலாம், வாட் யூ மீன், நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிறான். லேடி வாட்சன் சொல்லலாம், ஸோ தே டோன்ட் அசாசினேட் நோபடிஸ். நோபடிஸ்னாக்கா யாரும் இல்லை அப்படின்னு வார்த்தை அதில் சொல்கிறதுல. ஸோ அவர்கள் யாருமே கொலை செய்யலை அப்படின்னு வார்த்தை அதில் சொல்கிறது. ஸோ வாட்சன் சொல்லலாம், ஷோயிங் ஹார் பேப்பர், அந்த பேப்பர் கையில் உள்ள பேப்பர், அந்த சின்ன பீஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, அதில் காட்டுறான். ரீட் தட், இதை படி வாசி. அண்ட் சி இஃப் யூ கேன் லாஃப், வாசினா அது உனக்கு சிரிப்பு வந்துடும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ லேடி வாட்சன் சொல்கிறேன், ஸோ ஐ எம் நாட் லாஃபிங், நான் சிரிக்க மாட்டேன். ட்ரைங் டு ரீடு, வாசித்து பார்க்குறா. வாட் ட்ரெட்ஃபுல் ஸ்க்ரால் அப்படின்னு சொல்கிறா. சொல்லிட்டு அந்த எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு கிறுக்கல் பாருங்களேன். ஸ்க்ரால் சொன்னோம்னாக்கா கிறுக்கல். வாட் ட்ரெட்ஃபுல், ரொம்ப பயங்கரம். ட்ரெட்ஃபுல்னா பயங்கரமான. ஸோ வாட்சன், எஸ் ஆமாம், வெனாமஸ் ஸ்க்ரப்லிங் ஃபார் அண்ட் இல்ட்ரேட். ஸோ நச்சு, வெனாமஸ்னாக்கா மோசமான, பாய்சன் சொல்கிறது விஷத்தனமான ஒரு கிறுக்கல் அதில் இருக்குது. ஆமாம், ஒரு மூர்க்கத்தனமான வார்த்தை அப்படின்னு வாடா அது சொல்லலாம். அதில் அதுமாரி சொல்கிறான் அவன். சொல்லிட்டு அடுத்து பாருங்களேன், லேடி வாட்சன் சொல்லலாம். ஸோ டிசிப்ளிட்டிங் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, டிசிப்ளிஹியரிங்னாக்கா புரிஞ்சுக்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லலாம். ஸோ ரிமெம்பர் சீசர், இஸ் இட் ரிடில். ஸோ ரிடில் சொன்னோம்னாக்கா புதிரா அப்படின்னு வார்த்தை அதில் கேட்குறா. அதில்
ஸோ வாட் சொல்றான், இட் இஸ் டெத் வாரண்ட். இது வந்து என்னுடைய டெத் வாரண்ட் சொன்னோம்னாக்க, ஸோ இது வந்து எனக்கு ஒரு மரண அழைப்பு அப்படின்னு சொல்றான். அதில டெத் வாரண்ட். ஸோ டூ யூ நோ வாட் டே திஸ் இஸ்? இன்னைக்கு என்ன நாட்கள் உனக்கு தெரியுமா? அப்படின்னு கேட்குறான். மனைவி அதுக்கு சொல்றா. லேடி வாட்சன், தேர்ஸ்டே இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறான். வாட்சன், வாட்ஸ் டே ஆஃப் மந்த்? இன்னைக்கு என்ன நாள் இந்த மாசத்துல? அப்படின்னு இதில கேட்குறான். லேடி வாட்சன், ஸோ ஆஃப்டர் 15த் அபவுட் 15த் ஐ ஷுட் கெஸ். நான் நினைக்கிறேன் இது 15 நினைக்கிறேன் அப்படின்னு. ஸோ வாட்சன் சொல்றான் வித் மீனிங்ஸ். இட் இஸ் இட் இஸ் 15த் இது 15ஆ? அப்படிங்கிறான். ஆமா 15த் ஆஃப் மார்ச். 15த் ஆஃப் மார்ச். லேடி வாட்சன் சொல்றான். அ இது வந்து லாடாம்பசி அப்படின்னாக்க கடவுளுடைய இரக்கம் அப்படின்னு நான் சொல்றேன் அதில. யுவர் குட் சிஸ்டர் பர்த்டே. உங்களுடைய அதாவது லேடி வாட்சன் சொல்றா, உங்களுடைய சிஸ்டர் பர்த்டே, உங்களுடைய சகோதரியோட பர்த்டே அப்படின்னு சொல்லி மனைவி வந்துட்டு சொல்றா அதில. அண்ட் வி ஹேவன்ட் சென்ட் ஆஸ் ஹர் மச் அஸ் லில்லி. ஆமா நம்ம வந்து அனுப்பியிருக்கோம். என்ன அனுப்பியிருக்கோம்னாக்க, லில்லினாக்க அல்லி பூக்கள் நம்ம அதில சொல்றது இல்ல. நம்ம அத வந்து அனுப்பியிருக்கோம். லில்லி அப்படின்னு சொன்னோம்னாக்க, அல்லி மலர்கள் நம்ம அதில சொல்றது. அத அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வாட்சன், ஐ ஹேவன்ட் டிப்ளோட் பிஃபோர். ஸோ அத முன்னாடியே நான் கைவிட்டுட்டேன். ஹேவ் டிப்ளோய்டுனாக்கா கைவிடுதல். பிஃபோர் ஃபிரான்சிஸ். அது முன்னாடியே நான் கைவிட்டுட்டேன். இன்க்யூரபிள் இன்க்யூரபிள் லைட்னஸ் ஆஃப் இன் யுவர் மைண்ட். அதாவது உன் மைண்ட்ல என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? நான் முன்னாடியே அத கைவிட்டுட்டேன். தீர்க்க முடியாத ஒரு அ வியாதி. அ 15த் ஆஃப் மார்ச். இது வந்து 15த் ஆஃப் மார்ச்ல வந்து ஒரு முக்கியமான என்னன்னாக்க, இந்த சீசர் வாஸ் மர்டர்ட் த ஃபார்ம். சட்டமன்றத்தில இருந்து சீசர் இன்னைக்கு கொல்லப்பட்ட நாட்கள் அப்படின்னு அதில சொல்றான் அதில. ஸோ அடுத்தது பாருங்களேன், வாட்சன் சொல்றான். ஸோ ப்ரூவிங் ரீப்ரூவிங்னாக்கா நிரூபித்து காட்டுதல். ஹி வாஸ் எ கிரேட் மேன். அவன் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளு. யாரு? அது சீசர் அப்படின்னு. லேடி வாட்சன் கைண்ட்லி அன்போட அதில சொல்றா. கைண்ட்லினாக்கா அன்போட, பண்போடன்னு வார்த்தையோட சொல்லலாம். இல்லன்னா இரக்கத்தோடன்னு சொல்லலாம். எஸ் ஐ மை டியர். ஆமா. ஐ அம் ஷூர் ஹி வாஸ். ஆமா கொல்லப்பட்டாருன்னு எனக்கு தெரியும். லுக்கிங் அகைன் ஹிஸ் ஸ்கிராப் த பேப்பர். மீண்டும் அந்த கையில பேப்பர் வச்சுட்டு அத பார்க்குறா. அண்ட் இஸ் சம்ஒன் திங்கிங் த மர்டர் டு யூ? நீங்க அதான் நினைக்கிறீங்களா? யாராவது கொலை பண்ணுவாங்கன்னா? வாட்சன் சொன்னான் ஆப்வியஸ் நிச்சயமாக அப்படின்னு. அப்ப லேடி வாட்சன் சொன்னா, ஐ வாண்டட் சம்ஒன் ஹாஸ்ன்ட் டன் இட் லாங் பி எகோ. ஸோ ஐ வாண்டட் இட். இது யாரும் இதுக்கு முன்னாடி செஞ்சதே இல்ல அப்படின்னு சொன்னான். பிஃபோர் யூ லுக்கிங் ஒண்டர். நீ ஒண்டர்னாக்கா ஆச்சரியம் அத சொல்றது. நீ பார்க்கறதுக்கு முன்னாடி இட் க்ரோ மை ஐன்னு சொல்றது. அதாவது என் கண்ணுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஆச்சரியத்தோட அந்த இடத்துல பார்க்குறா. அதில பார்த்துட்டு எ கிரேட் மெனி பீப்பிள் மஸ்ட் ஹேட் யூ. அதான் ஒரு நல்ல ஒரு மக்கள் வந்து உங்கள வெறுக்கலாம் இல்லையா? கிரேட் மேன் உங்கள வந்து வெறுக்கலாம் இல்லையா? அப்படின்னு அது சொல்றா அதில. அண்ட் யூ ஆர் அ ஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். நீங்க ரொம்ப ஒரு கண்டிப்பான ஒரு ஜட்ஜ் இல்லையா? அஸ் சி அ தே சே அவங்க சொல்லுவாங்க நம்ம ரொம்ப கண்டிப்பா இருக்கணும்னு. அடுத்து வாட்சன் சொல்றேன். இட் இஸ் த லா தட் இஸ் ஸோ த லா தி ஸ்ட்ரிக்ட். சட்டம் வந்து ரொம்ப கடுமையா இருக்கு. ஐ அம் எ ஜட்ஜ். நான் ஒரு நீதிபதி. மை குட் பிரான்சிஸ். நான் நல்ல விஷயம் செய்றேன். நாட் ஜக்லர். நாட் ஜக்லர்னாக்கா யாருக்குமே வந்து வந்து தவறான விஷயத்துல சொல்ல மாட்டேன் அதில. அப்படின்னு அதில சொல்றான் அதில. ஸோ நான் ஒண்ணும் வித்தைக்காரன் இல்ல. ஜக்லர்னா வித்தைக்காரன் இல்ல. ஐ ஹேவ் நெவர் ட்விஸ்டட் த லா ப்ளீஸ்ட் மை மாப். ஸோ அவர்கள மகிழ்விப்பதற்காக நான் இந்த மாரி வேலைகள் நான் அதில செஞ்சேன் நானு. ஐ ஷல் நாட் ப்ளீஸ்டு. நான் இது மாரி இருக்க மாட்டேன். இப்ப பை டையிங் இறந்து போனது பிறகு எ டே ஆஃப் த சாய்ஸ். இறந்து போன பிற்பாடு அந்த சாய்ஸ்லாம் நான் குடுக்க மாட்டேன் அப்படின்னு அதில சொன்னான். அப்ப லேடி வாட்சன், நோ, நோ. இல்ல. அஃப் கோர்ஸ் நாட். இருக்காது. யூ ஷல் நாட் பி கோ அவுட் த ஹவுஸ். நீங்க வீட்ட விட்டு வெளில போ மாட்டீங்க. நல்லா தெரியுது. எ நைஸ் லைட் டின்னர். நான் கொஞ்சம் லைட்டா விருந்து ஏற்பாடு பண்ணிட்டேன். எ கிளாஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போறான். அடுத்து வாட்சன், ஐ ஹேவ் சென்ட் ரோஜர் த ஸோ பேரிகேட் அப்படின்னாக்கா எல்லா கதவும் நான் சாத்த சொல்லிட்டேன். அது டோரு. ஐ சென்ட் த ரோஜர் டூ பேரிகேட் டோர். எல்லா டோரையும் என்ன பண்ணிட்டேன்? சாத்த சொல்லிட்டேன். அண்ட் ஐ திங்க் இட் வுட் பி அ வைஸ் ஆஃப் த க்ளோஸ் த கிரவுண்ட் ஃப்ளோர் ஷட்டர் டு சி தட் தே ஆர் நாட் ஓப்பன் ஸோ கீழ கிரவுண்ட் ஃப்ளோர் தரை இருக்கு இல்லையா? அது வந்து என்ன பண்ண சொல்லிட்டேன்? அத மூட சொல்லிட்டேன். இட் வுட் பி வைஸ் க்ளோஸ். அறிவுபூர்வமா என்ன பண்ண சொல்லிட்டேன்? அத மூட சொல்லிட்டேன். அண்ட் சி அவனையும் அங்க பார்க்க சொல்லிருக்கேன். என்ன அது? தே ஆர் நாட் ஓப்பன்ட். யாரும் ஓப்பன் பண்ணாத அளவுக்கு அங்கேயே இருந்து அவன நான் வெயிட் பண்ணி பார்க்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு இருக்கிறான். ஸோ அடுத்து பாருங்களேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ. இந்த கதை கன்டினியூ ஆகும். பார்ட் 3 பார்ட் 4 பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.